بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا وقال أيضا أقيموا الصلاة وآتوا الزكاة وقال أيضا أن اشكر لي ولوالديك صدق الله العلي العظيم. ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இன்னும் அவற்றுக்கிடையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவைகளை கண்காணித்து கொண்டும் அவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டும் இருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இன்னும் மன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளை இறுதி நாள் வரையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் மன்னிப்பும் கிடைக்கட்டுமாக என்று கூறியதன் பின்னால் எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே எல்லாம் அவனை வணங்கும்படி கூறியிருக்கிறானோ அதனுடன் சேர்த்து மனிதர்களை பற்றியும் சேர்த்து பேசுகிறான். ஏனென்றால் வணக்க வழிபாடுகளை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் பூர்த்தியான ஒரு மனிதனாக ஆக முடியாது. அதற்கு மாற்றமாக அந்த வணக்கங்களின் ஊடாக பெற வேண்டிய பயிற்சிகளை பெற்று அது அவனுடைய நடத்தையில் வெளிப்பட வேண்டும். அவனுடைய ஒழுக்கத்திலும் அவன் மற்றவர்களோடு நடந்து கொள்வதிலும் அவனுடைய செயற்பாடுகள் நல்லவைகளாக அமைய வேண்டும் என்பதுதான் அந்த வணக்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை முழுக்க முழுக்க அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதனுடன் சேர்த்து குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட இடங்களில் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையோடு ஜகாத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஜகாத் என்பது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னிஸ் ஸபீல். அல்லாஹ் 8 கூட்டங்களை பற்றி பேசி இருக்கிறான். அந்த 8 கூட்டங்களில் 7 கூட்டம் மனிதர்கள். பரம ஏழை, ஏழை, ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், கடனாளிகள், அடிமைகள், இன்னும் வழிபோக்கன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டங்களை மனிதர்களை பற்றி பேசியிருக்கிறார். ஜகாத் என்பது அது 8 கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதில் 7 கூட்டம் அது மனிதர்கள். அல்லாஹ் ஒரே ஒரு இடத்தில் தான் வஃபீ ஸபீலில்லாஹ், எனக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ ஸபீலில்லாஹ் என்று ஒரே ஒரு ஒன்றாகத்தான் அதை பேசுகிறார். அடுத்த 7 கூட்டங்களும் அது மனிதர்கள், ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், கடனாளிகள், உரிமையிடுவதற்காக வேண்டி சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள், அந்த தொகையை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், குடும்ப சுமைக்காக வேண்டி கடன் எடுத்தவர்கள், சமூக மேம்பாட்டிற்காக கடன் எடுத்து அந்த சமூக பிரச்சனைகளை நீக்கியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதரை பற்றி பேசியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அனிஷ்குர் லீ வலிவாலிதை, ஏ மனிதா நீ எனக்கு நன்றி செலுத்து, எனக்கு நீ நன்றி உணர்வோடு நடந்து கொள். அதனுடன் சேர்த்து வலிவாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுடன் நீ அழகான முறைக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள். அல்லாஹ் உன்னிடத்தில் சொல்கிறான், நீ என்னை வணங்கு, எனக்கு நீ ஷிர்க் இணை வைக்க கூடாது. உன்னுடைய பெற்றோர்களோடு நீ அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வல் ஜாரிதில் குர்பா, உன்னுடைய உறவினரான அண்டை வீட்டாரோடு அழகான முறையில் நடந்து கொள்.
வல் ஜாரில் ஜுனுப், உறவினர் அல்லாத உன்னுடைய பக்கத்து அண்டை வீட்டானோடு அழகான முறையில் நடந்து கொள். சுப்ஹானல்லாஹ். கிராமப்புறங்களில் பொதுவாக உறவினர்கள் தான் அண்டை வீட்டார்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அதை பற்றியும் சொல்லி இருக்கிறான். சிட்டிகளில் வாழக்கூடிய நகரப்புறங்களில் வாழக்கூடியவர்கள் பொதுவாக வீட்டை வாங்குவார்கள். ஆனால் பக்கத்தில் இருப்பவர் யார் என்று தெரியாது, உறவினர் கிடையாது. ஆனால் தூரமான உறவினர் அல்லாத அண்டை வீட்டாரோடும் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறார். வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப், உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர், அது உன்னுடன் வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், உன்னுடன் சேர்ந்து படிக்கக்கூடியவராக இருக்கலாம், உன்னுடன் பக்கத்தில் இருந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு பிரயாணியாக இருக்கலாம், பஸ்ஸிலோ அல்லது விமானத்திலோ ட்ரெயினிலோ உனக்கு பக்கத்தில் சேர்ந்து பயணிக்கக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது உன்னோட ரூமோடு சேர்ந்து ரூம்மேட்டாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம். அல்லாஹ் அந்த இடத்திலே உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறான், ஜெனரலாக சொல்லியிருக்கிறான். அதே போன்று வல் யதாமா, அனாதைகளோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் மசாகீன், ஏழை எளிய மக்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபனி சபீல், வழிபோக்கன், ஒரு தூரமான பிரயாணம் போகக்கூடியவன், ஒரு தேவைக்காக தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய குடும்பங்களை விட்டு வந்த மனிதன், அவனுடன் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லது ஒரு தூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடியவனோடு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள், அவனுக்கு உதவியாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த இடத்தில் அவனை ஒரு விடுத்தமாக என்னை வணங்குங்கள், நீங்கள் எனக்கு இணை வைக்க கூடாது, என்னுடன் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் பெரும் ஒரு லிஸ்டை அவர் குறிப்பிடுகிறார். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய கடையில் வேலை செய்யக்கூடியவர் அல்லது உங்களுடைய நிர்வாகத்திற்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லா நபர்களோடும் அழகான முறையில் நடந்து கொள்ளும்படி குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எங்கெல்லாம் அவனை பற்றி வணங்கும்படி சொல்லியிருக்கிறானோ, எனக்கு நீ நன்றி செலுத்து என்று சொல்லியிருக்கிறானோ, அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஏராளமான மனிதர்களை அங்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரிய மீதானவர்களே, வணக்கம் என்று சொல்லக்கூடிய இபாதாவும், ஒழுக்கம், நாகரிகம், நற்குணம் என்று சொல்லக்கூடிய அஹ்லாக்கும், இது இரண்டும் இஸ்லாத்திலே இணை பிரியாத நண்பர்கள். இதில் ஒன்றை மாத்திரம் நான் பற்றி பிடிப்பேனாக இருந்தால் பரிபூர்ணம் அடைந்த ஒரு மனிதனாக நான் ஆக முடியாது. நான் வெறுமனே வணக்கத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், 5 நேர தொழுகைகளை இமாஜமாத்தோடு தொழுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், ஆனால் மற்றவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் என் மூலமாக சரியான நடவடிக்கைகள் எட்டப்படுவது கிடையாது, நான் மற்றவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்வது கிடையாது என்று சொன்னால், வெறுமனே வணக்கத்தில் மட்டும் போக்கஸாக இருந்தால் நான் பூர்த்தியான ஒரு மனிதன் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டுவிட்டு நான் மற்றவரோடு அழகான முறையில் நடந்து கொள்கிறேன், யாராவது எனக்கு முன்னால் கஷ்டப்பட்டால் நான் உதவி செய்கிறேன், யாராவது ஒருவர் உதவி என்று கேட்டு வந்தால் நான் என்னுடைய தேவையை விட்டுவிட்டு அவருடைய தேவையை முற்படுத்தி செய்து கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டுவிட்டு வெறுமனே நற்குணத்தை மட்டும் போக்கஸாக அவன் இருந்தால், நற்குணத்தை மட்டும் அவன் தெரிவு செய்வானாக இருந்தால் அவனும் ஒரு பூர்த்தியான மனிதனாக ஆக முடியாது. ஆகவே ஒரு மனிதன் பூர்த்தியாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வணக்கங்களிலும் அவன் கவனம் செலுத்த வேண்டும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் நற்குணத்தோடு பழக வேண்டிய, நற்குணத்தோடு செயல்பட வேண்டிய அமைப்பையும் அவன் இரண்டையும் சரிவர செய்தால்தான் அவன் ஒரு பூர்த்தியான மனிதனாக ஆக முடியும். கண்ணியத்துக்குரிய மீதானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பங்களோட்காரன் யாரும் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், தெரியாது. சொன்னார்கள், அந்த ஒரு மனிதன் வணக்கத்தில் மாத்திரம் கரிசனை செலுத்தி மலைகள் போன்று நன்மைகளை கொண்டு வருவான், ஆனால் அவன் மற்ற மனிதர்களோடு நடந்து கொண்ட விதத்தில் அவனில் குறைபாடு இருக்கிறது, அவன் பொய் பேசி இருக்கிறான், திருடி இருக்கிறான், அவனுக்கு அடித்திருக்கிறான், அவனை ஏசி இருக்கிறான், அவனை துன்புறுத்தி இருக்கிறான், அவனுக்கு வாக்குறுதி செய்துவிட்டு அவனுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மாற்றம் செய்திருக்கிறான். இது போன்ற காரணத்தினால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் மற்றவருடைய பாவ சுமைகளை சுமந்தவனாக நரகம் செல்வானே, அவன்தான் பங்களோட்காரன் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணை பற்றி நபிகளுக்கு முன்னால் கூறப்பட்டது. அந்த பெண்
அழகான நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கிறாள், இரவு வணக்கங்கள் ஈடுபடுகிறாள், பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறாள். ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு நோவினை கொடுக்கிறாள். சரசமர்கள் சொன்னார்கள் அவள் நரகவாதி. இன்னொரு பெண் சரசமர்களிடம் கூறப்பட்டது, அவள் பெரிதாக நஃபிலான வணக்கங்கள் செய்வது கிடையாது, பரதான வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மற்றவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்கிறாள். அவளுடைய நற்குணம், அவள் எல்லோருடன் அழகான நடவடிக்கைகளை அவருடைய செயற்பாடுகளின் மூலமாக எல்லோரும் அழகான முறையில் நடந்து கொள்கிறாள். சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவள் சொர்க்கவாதி. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதில் எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், வெறுமனே ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் போக்கஸாக இருந்து என் மூலமாக வெளிப்படுகின்ற செயற்பாடு அது நற்குணத்துக்கு மாற்றமாக இருந்தால், நான் எவ்வளவுதான் ஒரு ஓட்டை குடத்தில் தண்ணீர் நிரப்பினால் அது எவ்வாறு பரிபூர்ணம் அடையாதோ அதே போன்றுதான் என்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணம் அடையவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து, மற்றவர்களுடைய வளர்ச்சியில் பொறாமைப்பட்டு, மற்றவர்களுடைய குறைகளை தேடி பரப்பி திரியக்கூடியவனுக்கு நாளை மறுமை நாளிலும் நரகம் என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குரியதாக இருக்கும். சில நேரம் அவன் நினைப்பான், எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடிப்பான், அவன் நிலை குலைந்து போவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய வணக்க வழிபாடுகளுடன் சேர்த்து என்னுடைய செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு எவ்வாறு அவர்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறது, என்னுடைய நாவினால் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிறதா, என்னுடைய செயற்பாடுகள் அவர் இருக்கின்ற நேரத்திலும் சரி அவர் இல்லாத நேரத்திலும் சரி நான் அவருக்கு உண்மையான முறையில் எவ்வாறு பழகிறேனோ நேரடியாக, அதே போன்று அவர் இல்லாத நேரத்திலும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பழகிறேனா? கணித்துக்குரிய மேலானவர்களே, நான் நீங்கள் என்னுடைய மனதில் கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய உலகம் குறுகிய ஒரு காலத்திற்குள் நிறைய மாற்றம் கண்டிருக்கிறது. இந்த மாற்றம் உலக அடையாளங்களின் உலக முடிவின் அடையாளங்களாக இருக்கிறது. ஒரு மனிதனை நம்பி அமானிதமாக ஒரு விடயத்தை சொன்னால் அது 10 நபர்களையும் தாண்டி அந்த அமானிதம் ரகசியம் பரகசியமாக மாறிவிடுவதை பார்க்கலாம். ஒரு மனிதனிடம் அமானிதமாக ஒரு பொருளை ஒப்படைத்தால் அதில் தனக்கு முன்னால் அந்த மனிதன் இருக்கும் பொழுது அதனை பாதுகாக்கும்படி உத்தரவாதம் கொடுக்கிறான். ஆனால் அவன் இல்லாத நேரத்தில் அந்த பொருளை உதாசீனப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானா, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் ஃபந்தலிரி ஸாஅ, நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மற்றவர்களுடைய மனதில் எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறோம், அவருக்கு முன்னால் சிரிக்கிறோம், அவரும் நினைக்கிறார், நம்பிக்கை கொள்கிறார், இவர் உண்மையிலேயே எனக்கு நலவைத்தான் நாடுகிறார். ஆனால் எப்போது அவர் அந்த சபையில் இல்லாமல் போகிறாரோ அல்லது அவரை விட்டு இவர் எப்போது வெளியே செல்கிறாரோ அதற்கு பின்னால் அவருடைய உண்மையான சுயரூபம் வெளிப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய ஊர்களிலும் எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கொரியாவிலும் இது போன்ற முகங்கள் இருக்கின்றன இல்லையா என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது போன்ற குணம் எண்ணில் இருந்தால் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நபரிடம் மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து என்னுடைய நிலைமையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றாத பட்சத்தில் நான் எவ்வளவுதான் உயரம் சிகரம் தொட்டாலும் அந்த சிகரத்தில் இருந்து எவ்வாறு ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு கல் அவசரமாக கீழே விழுமோ அதே போன்று நான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்தும் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்தும் என்னுடைய செல்வாக்கு அப்படியே குறைந்து போய்விடும். நான் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் கேவலப்பட்டவனாக மாறிவிடுவேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு பயிற்சி மட்டுமே, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சாதனமும் கூட, அதே போன்று ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியும் கூட. அந்த வணக்கங்களின் முடிவு நற்குணம், அந்த வணக்கங்களின் இறுதி முடிவு என் மூலமாக நற்குணம் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படாமல் இருந்தால் என்னுடைய வணக்கங்கள் வெறும் ஒரு சடங்கை தவிர உண்மையான பக்குவப்படுத்தக்கூடிய
அல்லாஹ் சொல்கிறானே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அநாகரிகமான செயற்பாடுகளில் உங்களை தடுக்கும். எனவே ஒரு தொழுகை ஒரு மனிதனை உண்மையான பண்பாளனாக நட்புணமுடையவனாக மாற்றவில்லை என்றால் அவனுடைய தொழுகையில் குறைபாடு இருக்கிறது. அதே போன்று ஜகாத், அது ஒரு ஏழை எளிய மக்களின் வழியை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கை உண்டாக்குகிறது. அந்த ஜகாத் எண்ணில் இரக்கத்தன்மையை உண்டாக்கவில்லை என்றால் அந்த ஜகாத் வெறுமனை மற்றவர்களுக்கு நான் ஒரு பணக்காரர் என்று காட்டுவதற்காக வேண்டி மாத்திரம். அதே போன்று கணித்துக்குறைமையானவர்கள், நோன்பு என்பது ஏழை எளிய விதவைகளுடைய பசியை கஷ்டத்தை உணர வைக்கக்கூடியது. அந்த இரக்கத்தன்மையை அது உருவாக்கவில்லை என்றால் என்னுடைய நோன்பு ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம். ஹஜ்ஜுடைய கடமை அது சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, நட்பண்புவை, ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியது. அந்த ஹஜ் அதனை உண்டாக்கவில்லை என்றால் அது வெறுமனே பேருக்கும் புகழுக்கும் செய்யப்படக்கூடியது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, இந்த வணக்கங்களின் அனைத்தினுடைய நோக்கம் ஒரு மனிதனை ஒரு நட்புணம் உள்ள ஒரு மனிதனாக, ஒரு பண்பாடு நிறைந்த நல்ல ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக ஆக்குவதை தவிர வேறென்றும் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला किधर किधर अल्लाह का इबादत अल्लाह जिक्र किया कुरान में, उसके साथ बंदों के जिक्र अल्लाह ने जिक्र किया. अल्लाह बोला अकीमुस सलाह, नमाज अदा करो, व आतु ज़कात, ज़कात दे दो. अकीमुस सलाह, ज़कात नमाज अदा करना सिर्फ ये अल्लाह के लिए. जो ज़कात देना है ये 8 बंदों को, 8 जमातों को हम देना है. इन्नमा सदक़ातु लिल फ़ुक़राइ वल मसाकीन वल आमिलीन अलैहा वल मुअल्लफ़ति क़ुलूबुहुम व फ़िर रिक़ाबि वल गारिमीन व फ़ी सबीलिल्लाहि व इब्निस सबील. ये 8 जमात है. ये 8 जमातों में सिर्फ एक अल्लाह ने बोला फी सबीलिल्लाह, मेरे रास्ते में, अल्लाह के रास्ते में. और बाकी फकीर और मिस्कीन और जो उधार लेने वाला और ज़कात को वसूल करने वाला और इसी तरह जो अब्द गुलाम, वो एक हिस्सा, एक जुज़ू माल देना है, फिर वो आज़ादी बन जाएगा. इस तरह बंदा और नया इस्लाम कबूल करने वाला, इस तरह अल्लाह ने बंदों का नाम लिया. नमाज अल्लाह के लिए अदा करना है, ज़कात बंदों के लिए करना है. और दूसरा आयत में अल्लाह ने किस तरह बोला, अनिश्कुर ली वली वालिदै, मुझे आप शुक्र अदा करो और आपके वालिदैन को भी आप शुक्र के साथ, इहसान के साथ, बिर्रुल वालिदैन, उनके इहसान करो, उनके साथ अच्छे मुआमला करो. मेरे साथ आप किस तरह मुआमला करता है, इसी तरह आपके वालिदैन के साथ भी अच्छी तरह मुआमला करो. अल्लाह दूसरा आयत में, तीसरा आयत में बता रहा है, मुझे इबादत करो, मुझे शिर्क नहीं करो, मेरे साथ दूसरा बंदे को नहीं जोड़ो. और बाकी में अल्लाह बोला आपके वालिदैन के साथ आप इहसान मुआमला अच्छी तरह करो. और उसके बाद बोला वदिल कुर्बा, आपके रिश्तेदारों के साथ अच्छी तरह मुआमला करो. वल जारिल जुनुब, अगर आप गांव में हो फिर आपके घर के साथ चारों तरफ आपका रिश्तेदार बन जाता है, रिश्तेदार आपका पड़ोसी बन जाता है. वो पड़ोसी के साथ भी आप अच्छी तरह मुआमला करो. अगर आप सिटी में रह रहे हो, वो सिटी में आपका पड़ोसी वो आपका रिश्तेदार नहीं है, लेकिन वो इस तरह आपका रिश्तेदार नहीं वाला पड़ोसी के साथ भी आप अच्छी तरह मुआमला करो. सुभान अल्लाह. और वल मसाकीन, फकीर मिस्किन के साथ भी अच्छी तरह मुआमला करो. वल यतामा, यतीम बच्चों के साथ अच्छी तरह मुआमला करो. और वमा मलकत ऐमानुकुम, आपके तहत जो फैमिली है, आपका दुकान में जो बंदा है, आपका कंपनी में आपके कमिटी के तहत जो बंदा है, उसके साथ अच्छी तरह मुआमला करो. वसाहिब बिल जम, आपके साथ में जो बैठा हुआ है, अल्लाह इसमें जनरल बोला, आपके साथ जो पढ़ने वाला या आपके रूम के साथ, आपके रूम में या आप ट्रेन में, बस में आप जा रहा है, आपके जो बंदे आपके पास बैठा हुआ है वो बंदा, इस तरह जो आपके साथ जो बंदा बैठा हुआ है उसके साथ भी आप अच्छी तरह मुआमला करो. सुभान अल्लाह. इस तरह अल्लाह ने बहुत लिस्ट लेकर अल्लाह बताया. मेरे साथ अल्लाह ने, अल्लाह के बारे में सिर्फ 1-2 चीज बोला, मुझे इबादत करो, मेरे साथ कोई बंदे के साथ शिर्क नहीं करो, मेरे साथ
शिर्क नहीं करो, और बाकी बंदे को अल्लाह ने रिश्त किया, वो सारे बंदों का नाम है। और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, आपको पता है मुफलिस कौन है? बंगलोट वाला, कोई सारे माल वो हसारत बन गया, इस तरह बंदा आपको पता है? सहाबा ने बोला नहीं, हमको नहीं पता। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, इस दुनिया में जिंदगी गुजरने के टाइम वो सिर्फ इबादत में फोकस किया। जो मुआमला, अच्छी तरह मुआमला करने में, हुस्नुल खुलुक में, अपने से जो एक्टिविटी बाहर निकल रहा है उसके बारे में वो फोकस नहीं किया। वो सिर्फ कुरान तिलावत करने में, नमाज अदा करने में फोकस किया, लेकिन और बाकी चीजों में, मुआमला में, एक्टिविटी में वो फोकस नहीं किया। इस तरह बंदा कल क़यामत के दिन पहाड़ों की तरह अमल लेकर आएगा, लेकिन वो वादा को खिलाफ किया, दूसरा बंदे को गाली दिया। जो बंदा अपने को एतमाद करके एक चीज दिया अमानत के तौर पर, वो अमानत में खयानतदारी किया। इस तरह बहुत कुछ हुस्ने खुलुक में, अपने एक्टिविटी में वो अच्छी तरह मामला नहीं किया। वो बंदे का सारे आमाल दूसरे बंदे को दिया जाएगा, दूसरे बंदे का सारे गुनाह उस पर डाला जाएगा। वो जन्नत जाने वाला था, लेकिन इस तरह अच्छे मुआमला करने के बजाय वो सिर्फ इबादत में फोकस किया, इस वजह से वो जहन्नम जा रहा है। वो बंदा है मुफलिस। और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास एक औरत जिक्र किया गया। वो किस तरह बंदी थी? रात के टाइम नफिल इबादतों में तहज्जुद पढ़ती थी और दिन में रोजा रखती थी, कभी कभार नफिल रोजा रखती थी, लेकिन वो अपने पड़ोसी के साथ अच्छी तरह मुआमला नहीं करती थी। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला वो जहन्नम जाएगी। दूसरा एक औरत अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के सामने जिक्र किया गया था, वो सिर्फ फर्जों में फोकस किया, वो सिर्फ फर्जों में फोकस की, लेकिन उसका मुआमला हर बंदे के साथ अच्छी तरह मुआमला थी। इस वजह से वो जन्नत जाएगा, जन्नत जाएगी। इसलिए इबादत अल्लाह के कुर्ब करने के लिए एक वसीला है और एक तदरीब है। इबादत एक तदरीब है। ये तदरीब का खातिमा हमारे हुस्नुल खुलुक अच्छी तरह होना चाहिए। इबादतों का खातिमा खुलासा किया है, ये सारे इबादत हमारे एक्टिविटी को चेंज करेगा। अल्लाह ने बोला ये जो सलाह है, नमाज है, इन्ना सलात तन्हा अनिल फहशाई वल मुनकर, ये नमाज आपके जो बेतहजीब वाला अखलाक को बातहजीब बना देगा। और रोजा आप रखते हैं, लेकिन इसके वजह से यतीम बच्चों का, बेवा का मुश्किल, दर्द, भूख आपको समझ में आएगा। ज़कात आपको ये दूसरा बंदे को हेल्प माइंड के साथ रखना है। अगर कोई बंदा मेरे साथ अगर मुश्किल में रह रहा है, मेरा दिल में उसके लिए तड़प आना चाहिए, दुख आना चाहिए। और इसी तरह हज में यूनिटी, हमारे सारे भाई भाई है। हम अगर कोई बंदे को अगर कोई मुश्किल आ जाए, हम उसको हक देना है, उसको हम बुराई नहीं कहना है, भलाई करना है। अगर कोई बंदे का मेरे सामने उसका आइब मुझे न समझ में आ रहा है, मैं चुप के साथ उसको ये समझाना है, आपका इसमें आइब है, ये छुपाओ। इसके बजाय 5-20 बंदे के सामने आवाज उठाकर उसका आइब नहीं समझाना है। अल्लाह इस तरह बहुत कुछ अखलाक वाले चीज हमको सिखाया। इसलिए हम सिर्फ इबादतों में फोकस नहीं करना है, ये इबादत के साथ हम हुस्ने खुलुक, हमारा एक्टिविटी अच्छी होने के लिए हम फोकस करना है। अल्लाह सुब्हानहु व तआला इस दुनिया में ये जिंदगी गुजरने के टाइम जो अल्लाह का जो हुकूक इबादत बनता है वो भी अच्छी तरह करने के लिए भी, और इसी तरह दूसरे बंदों के साथ अच्छा एक्टिविटी हुस्नुल खुलुक के साथ मुआमला करने के लिए मुझे और आप लोगों की अल्लाह सुब्हानहु व तआला तौफीक अता फरमाए। எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, சுருக்கம் என்னவென்றால், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்லாமல், இந்த வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான்? என்னுடைய செயற்பாடை அழகான முறைக்கு மாற்றிக்கொள்வதற்கு. தொழுகையின் மூலமாக பொறுமை, தொழுகையின் மூலமாக ஒரு கட்டுப்பாடு, அதே போன்றுதான் என்னுடைய வெளி வாழ்க்கையிலும் நான் ஒரு கட்டுப்பாடு வாழ வேண்டும், அதே போன்று பொறுமையோடு வாழ வேண்டும். சில நேரம் சக மனிதர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும், அதனை சகித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கணித்துக்கிற மேலானவர்களே, இந்த நோன்பின் மூலமாக மற்றவர்களுடைய பசி
மற்றவருடைய கஷ்டம் எனக்கு உணர வேண்டும். அதே போன்று இந்த ஹஜ்ஜிலே நாங்கள் அனைவரும் சமத்துவம், எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எனவே ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறானா, ஒரு மனிதனை பற்றி ஒரு குறை தென்படுகிறதா, அதனை நலவை நாடுகின்ற நோக்கத்திலே அவனை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த விடயத்தை உணர்த்த வேண்டும். அதற்கு மாற்றமாக 20 நபர்களுக்கு முன்னால் அவனுடைய குறையை பகிரங்கப்படுத்தக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, இறுதியாக அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. நான் தனக்கு எதனை விரும்புகின்றேனோ, நான் எப்படி மற்றவர்கள் என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ, அதே போன்று நான் மற்றவர்களோடு நடந்து கொள்ளாத விதத்தில் நடந்து கொள்ளாத வரைக்கும் நான் ஒரு பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. எனவே எந்த ஒரு விடயம் வந்தாலும் அதனை கதைப்பதற்கு முன்னால், செய்வதற்கு முன்னால் என்னை நான் அந்த தராசியில் நிறுத்தி பார்த்ததற்கு பின்னால் தான் கதைக்க வேண்டும், செய்ய வேண்டும். मेरे प्यारे दोस्तों, आखिरी खुलासा ये है, अल्लाह नबी अकरम अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला एक हदीस में, ला युमिनु अहदुकुम हत्ता युहिब्ब लि अखीहि मा युहिब्बु लि नफ्सिही. आपके लिए आप क्या चीज पसंद करेगा, वो चीज आप दूसरे बंदे के लिए पसंद करने तक आप पूरा का पूरा यानी मोमिन कामिल नहीं बन सकता है. अगर मैं कोई चीज दूसरों को बोलने से पहले या दूसरे बंदे को कोई एक्टिविटी करने से पहले वो मीजान में मुझे रखना है. मैं इस टाइम में अगर कोई बंदा मेरे साथ में किस तरह मामला करने के लिए मैं पसंद करूंगा, इसी तरह मैं सोचकर उसके साथ मामला करना है. अल्लाह सुब्हानहू व तआला हम सबको ये इबादतों में भी और हुस्नुल खुलुक में भी अच्छी तरह मामला करने के लिए तौफीक अता फरमा. व आखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.